நம பார்வதீபதயே அரகர மகாதேவா. ஜெய் ஆதிபராசக்தி மாதாஜிக்கு ஜெய். அன்பார்ந்த பக்தி ஒளி நேயர்களுக்கு சுவாமிநாதார் அனந்த கோடி நமஸ்காரங்கள். ஆடுமயிலாய் உருவெடுத்து அன்று இறைவன் திருத்தால் நாடிய சித்தநாயகியாய் அம்மா நாமங்களை பாடி உருகி அப்படிப்பட்ட அம்பாளை வர்ணிக்கிறார்கள். என்னைக்கு அப்படின்னா 14/3/2026 வெள்ளிக்கிழமை காரடையான் நோன்பு. ரொம்ப விசேஷமான நாள். எதுல அப்படின்னா சுமங்கலிகளுக்கெல்லாம் பெரிய பலத்தை கொடுக்கின்ற நாள். இதுல என்ன அப்படின்னா இதுல 3 விரதங்கள் கடைபிடிக்கப்படுகிறது. முதல் விரதமாக காமாட்சி நோன்பு என்று சொல்வார்கள். இரண்டாவதாக கௌரி நோன்பு என்று சொல்வார்கள். இது 2 தெய்வத்தோடு ஒப்பிடப்படுகிறது. மூன்றாவதாக மனிதனாக வாழ்ந்து சாதித்த சாவித்ரி நோன்பு என்று சொல்வார்கள். இந்த பாருங்க, இந்த விரதத்துல ரொம்ப மகா பலன் உண்டு. என்ன அப்படின்னா இந்த காரடையான் நோம்புடைய மகா தத்துவம் என்ன அப்படின்னா முதல்ல காமாட்சி நோன்பு என்று சொல்கிறோம். ஏன் அப்படின்னா காமாட்சி மகாதேவியா இருக்கக்கூடியவள். எல்லா கோவிலையும் நீங்க பார்த்தேன்னா அம்பாளுடைய தரிசனங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமா இருக்கும். ஆனா அந்த காமாட்சி இருக்கா பார்த்தீங்களா, அவ அம்பாளுடைய முதல் அவளுடைய திருமேனியில பெருசா இருக்குது என்னன்னா இந்த திருமாங்கல்யம். இந்த திருமாங்கல்யம் அங்க அம்பாளுக்கு அவ்வளவு பெருசா இருக்கும். நீங்க தரிசனம் பண்ணா அந்த மாங்கல்யத்தை தரிசனம் பண்ணணும். முதல்ல அம்பாள் சொல்றாளாம் பதிவிரதா விரதத்தை கடைபிடிக்கணும்னு. பதிவிரதா விரதம்னா அந்த காலம் இல்லை, இந்த காலம் இல்லை, எந்த காலத்திலும் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது பெரிய ஒரு விரதம். அக்னி சாட்சியாக கன்னிகாதானம் பண்ணி திருமங்கல்ய தாரணம் பண்ணி பாணி கிரகணம் பண்ணி கொள்கிறார்கள். அக்னி பகவான் உட்கார்ந்து சொல்றாங்க, ஆத்துக்கா ராமடியால கல்யாணம் ஆனோன்னு அவ ஏகபத்னி தர்மபத்னியாக இருக்காள். அவளை எங்க சொல்றாரு அந்த இடத்துல, அது வரைக்கும் அந்த பொண்ணுக்கு என்ன சாதாரண பேர் சொல்லிட்டே இருப்பா. அந்த திருமங்கல்ய தாரணம் ஆகி அங்க பாணி கிரகங்கள்லாம் ஆனோன்னு தர்மபத்னியாக அப்படிங்கிற தர்மபத்னி தர்மம் அப்படின்னு சொல்லக்கூடிய மகா நோன்பு என்னன்னா காரடையான் நோன்பு. அடுத்ததாக ஆத்துக்காருக்காக இந்த மனைவியாகப்பட்டவள் தர்மபத்னி அவ்வளோ ஸ்ட்ரென்த்தா ஜபம் பண்றா. இந்த காரடையான் நோன்பு தான் ஆத்துக்காருக்கு சக்தி அதிகமா கொடுக்கும். இந்த திருமங்கல்யத்துக்கு அவ்வளவு சக்தி உண்டு. ஆனா தான் கல்யாணத்தில் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா கல்யாணத்துக்கு பத்திரிக்கை கொடுக்க எதுக்கு திருமணம் போறோம்? சும்மா நீங்க வாங்கோ மொய் எழுதலாம் இல்லை. கல்யாணத்துக்கு போனீங்கன்னா அந்த குழந்தைகளை எல்லாரும் மேடையில நின்று அக்ஷதைப்பட மாட்டா, எல்லாம் கீழே நின்று யார் தலையிலையும் விழாது. நீங்க அங்க குழந்தைகளை கிட்டக்க போயிட்டு ஆசீர்வாதம் பண்ணுங்க. அந்த வேத மந்திரங்கள் எல்லாம் முடிஞ்ச உடனே, சாஸ்திர சம்பிரதாயங்கள் முடிஞ்ச உடனே இவ என்ன பண்றான்னா காலையில போறா ஒரு கல்யாணம், 8 மணிக்கு ஒரு கல்யாணம், 9 மணிக்கு இன்னொரு கல்யாணம், அப்புறம் 11 மணிக்கு ஒரு சீமந்தம். அந்த குழந்தைகளை போய் பக்கத்துல இருந்து ஆசீர்வாதம் பண்ண வேண்டும். நீங்க எத்தனை ப்ரோக்ராம் போனாலும் சரி, எந்த இடத்துல போனாலும் உங்க முகத்தை அந்த குழந்தைகளுக்கு ஞாபகம் வரணும். இவர் ஆசீர்வாதம் பண்ணார் சந்தோஷமா. குழந்தைகளை கேளுங்க, கல்யாணத்துல 5000 பேர் வந்திருப்பா, ஒரு 10 பேரை விட அந்த முகத்துல அந்த குழந்தைகளுக்கு ஞாபகம் இருக்காது. கிஃப்ட் கொடுக்குறா, கிஃப்ட் கொடுக்கும் போதே பக்கத்துல ஒரு மஞ்சள் அக்ஷதையை கொடுக்கணும், ஆசீர்வாதம் பண்ணணும். அப்படி ஒரு ஆசீர்வாதம் தான் இந்த திருமங்கல்யத்துக்கு சக்தியானது. இந்த காமாட்சி அம்பாள் மாங்கல்யத்தை வச்சுருக்கா. எதுக்கா இந்த காமாட்சி நோன்பு என்ன அப்படின்னா காஞ்சிபுரம் ஒரு பெரிய ஒரு உதாரணம். அம்பாள் தபஸ் ரூபமா சுவாமிகிட்ட அவ்வளவு சக்தியை கொடுக்கிறாளாம். என் சிவபெருமான் ஆனந்த கோலாகலத்தோடு அருமையா இருக்கணும் அப்படின்னு
காமாட்சி தபஸ் பண்ணி தன்னுடைய ஆத்துக்காருக்காக இந்த விரதத்தை இருக்கிறார். அடுத்ததாக கௌரி நோம்பு ஒன்று இருக்கிறது. இந்த கௌரி நோம்பு என்னன்னா, அம்பாள் பார்வதி தேவி சிவபெருமான் ஆலகால விஷத்தை உண்ணுகிறார். அம்பாள் தடுத்து நிறுத்திட்டார். இருந்தாலும் தன்னுடைய மாங்கல்ய சக்தி அதிகமாக இருக்க வேண்டும் என்பதற்காக கௌரி தேவியாக இருக்கப்பட்டவள் இந்த விரதத்திலே கடைபிடிக்கிறாள். கடைசியாக இதெல்லாம் தெய்வ சக்தி சார், மனுஷனா யார் சார் அவதாரம் பண்ணி ஜெயிச்சா? சாவித்ரி, சத்தியவான் சாவித்ரி. இதுல என்ன அப்படி ஒரு விசேஷம் அப்படின்னா, தேவரோட போராடி ஒரு பெரிய மகத்துவமான ஒரு பெண் என்னன்னா சாவித்ரி. இந்த காரடியான் நோம்பை பத்தி தெரிஞ்சுட்டு எல்லாரும் விரதம் இருங்கோம். இந்த காரடியான் நோம்புல என்னென்ன பவர் இருக்கு அப்படின்னா, நாட் ஒன்லி மாங்கல்யம். சரணுக்கு சக்தி இல்லை, மாங்கல்யத்து சக்தி இல்லைன்னு சொல்லக்கூடாது. பல விஷயங்கள் அதுல அடங்கியிருக்கு. சாவித்ரி தேவி தன்னுடைய கணவனை யமதர்மராஜா சரியான நேரத்துல வந்து முடிச்சுன்னு போயிட்டான். இல்ல தர்மம் என்று சொல்லு பார்த்தீங்கன்னா, ரெண்டு தெய்வங்கள் தர்மத்துக்கு அதிபதிகள். ஒன்னு யார் அப்படின்னா யமதர்மராஜா, இன்னொன்னு யார் பார்த்தீங்கன்னா சனீஸ்வர பகவான். இவா ரெண்டு பேரும் இந்த தர்மத்தை விட்டு கர்மவனை விட்டு கர்மத்தை விட்டு வெளியே போக மாட்டார்கள். அது யாராக இருந்தாலும் 14 லோகத்திற்கும் இந்த சனீஸ்வர பகவான் ஆட்டி படைப்பார். நாட் ஒன்லி நம்ம மனித குணம் இல்ல, நம்மள மட்டும் சுவாமியை ஆட்டி படைக்கல, தேவர்களையும் படைக்கிறார். கீழே நாகலோக சப்தலோக எல்லா லோகத்துக்கும் 14 லோகத்துக்கும் அதிபதியாக சனி பகவான் ஆட்டி படைக்கிறார். அப்படி ஒரு பெரிய விஷயம். அப்படிப்பட்ட இந்த காரடியான் நோம்புல என்ன விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு ஒரு ஸ்லோகம் இருக்கிறது. அப்படிப்பட்ட ஸ்லோகத்தில் என்ன சொல்றார் அப்படின்னா, தோரம் கருணாமி சுபகே தகாரித்ரசோரம் தாரம் யகம் பிரதி பிரதா ஆயுஷ்யம் சித்தியார்த்தம் சுபப்பிரதா பவசத்பதா. வேத ஸ்லோகங்கள் சொல்லுகிறது. என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உருகாத வெண்ணையும் ஓர் அடையும் நான் உனக்கு தருகிறேன், ஒரு காலம் என் கணவர் என்னை விட்டு பிரியாதிருக்க அருள் வேண்டும் என்று கேட்கிறோம். சாவித்ரி தேவி தன் கணவனுக்காக யமதர்மராஜாவிடம் போராடி ஜெயித்து உயிரை வாங்கி வந்தார். இந்த வெண்ணைக்கு ஒரு மகத்துவம் என்ன தெரியுமா? வேகமா உருகாது. அதனால தான் ஆஞ்சநேயர் வெண்ணெய் சாத்திருக்கிற தத்துவம் வேறு. அடுத்ததாக அடை, வெள்ளத்துல ஸ்வீட்ல ஒரு அடையும் உரப்புல ஒரு அடையும் பண்ணி வச்சிருப்பாரு. அதாவது இனிப்பும் உரப்பும் சேர்ந்து உருகாத வெண்ணையோட சாப்பிடும் பொழுது தன்னுடைய கணவனுக்கு ஆயுள் பலம். இந்த அடை எப்படின்னா கல்லா இருக்குமா, அப்படி இருக்கணும் புருஷன், கடகோத்திரமா இருக்கணும் அப்படின்னு வேண்டாளாம் அம்பாள்கிட்ட. நீங்களாம் தெரிஞ்சிக்க மாட்டேன், சுவாமியே இந்த விதத்தை இருக்கா அம்பாளே. ஆனால் தான் காரடியான் நோம்பு. ஆத்துல எல்லாரும் காரடியான் நோம்பு பண்ணும்போது என்ன பண்ணுவேன் அப்படின்னா, சுவாமிக்குன்னு ஒரு இலை போட்டு பண்ணுவா. அது யார் தெரியுமா? அம்பாள் வந்து உட்காந்துவா. எல்லா ராத்துக்கும் அம்பாள் வருவாளாம். தனக்கு ஒரு சீட்டை வாங்கின்னு போவாளாம். பதிவிரதத்துல ரொம்ப பக்தியா இருக்கக்கூடியது. அப்படிப்பட்ட இந்த காரடியான் நோம்புல சுவாமி எங்களுக்கு நோம்பு இல்லை, நாங்க நோம்பு இல்லாத என்ன பண்றது அப்படின்னா, திருமங்கல்ய சரடு, மஞ்ச கிழங்கு, வெத்தலைபாக்கு இதெல்லாம் கோவில்ல நின்று சுமங்கலிகளுக்கு தானம் பண்ணுங்கள். நீங்க கூட அம்பாள் சன்னதியில போய் திருமங்கல்யத்தை மாத்திக்கலாம். உட்கார்ந்துட்டு ஆத்திலேயே உட்கார்ந்து திருமங்கல்ய சரடை கட்டிக்கலாம். அது ரொம்ப பவர்ஃபுல். பதிவிரதம் தன் கணவனை உயர்த்தி காமிப்பாள். எவ்வளவு பெரிய குடிகாரனா இருந்தாலும் சரி, அவளுடைய மனைவி அவனை திருத்துவாள். அவ்வளவு பெரிய குஷ்டரோகியாக இருந்த ஒரு ராஜாவை மகாராணி காப்பாத்தினாள், கடைசி வரைக்கும் காப்பாத்தினாள்.
சுவாமி அனுக்கிரகம் என்ன? கர்மம் கர்ம வினை ரெண்டும் அதுல இருக்கு. அப்படிப்பட்ட இந்த காரடியான் நோம்புல எல்லாரும் தானங்கள் நிறைய பண்ணுங்கோ. கல்யாணம் ஆகாத குழந்தைகளுக்கெல்லாம் இந்த காரடியான் நோம்புல உட்கார்ந்துட்டு சுவாமி சன்னதியில, கோவிலுக்கு போக முடியாதுன்னா ஆத்துலயே, ஏன்னா ராத்திரி 9லேருந்து 10 கோவில் மூடி இருக்கும். ஆத்துலயே சுவாமி சன்னதியில விளக்கெல்லாம் ஏற்றி, இந்த அடகடை பண்ண தெரியாதவா சுவாமிக்கு பழங்கள் வைத்து நைவேத்தியம் பண்ணி பாயசம் வச்சு தாராளமா அம்பாள் சன்னதியில சரடு கட்டி கொள்ளுங்கள். எல்லாருக்கும் மறுநாள் நீங்க எல்லாருக்கும் கொண்டு கொடுங்க. கோவில்ல 100 சரடு 200 சரடு கல்யாணம், பஞ்ச கிழங்கு, வெத்தலைப்பாக்கு எல்லாம் வச்சு பொம்நாட்டுகளுக்கு அங்க கொடுங்கோ. இதுல மகாசக்தி என்ன தெரியுமா? அம்பாள் பயங்கர சந்தோஷப்படுவாள். யாரு? காமாட்சி. அவ்வளோ மகத்துவம் அந்த மாங்கல்ய சரடுக்கு. நீங்க இந்த சரடை தானம் பண்ண பண்ண என்னென்ன தெரியுமா? உங்க சரடுக்கு அதிக சக்தி வந்துடும். நீங்க எல்லாருக்கும் 10 பொம்நாட்டி கொடுங்கோ, நீங்களும் 10 பொம்நாட்டி கொடுக்கும்போது எடுத்துக்குங்கோ. அப்ப அந்த சக்தியானது கோத்திரபத்திலையும் ஒரே சரடா இருக்கும், ஒரே மஞ்சக்கிழங்கா இருக்கும். குங்குமமா வாங்கி வந்திருப்பேன். அதுக்கார் கேட்பாரு, இங்கடி போன இவ்வளோத்தையும் வச்சு எடுத்துன்னு வந்திருக்கேன் அப்படின்னா, கோவில்ல கொடுத்தா எடுத்துன்னு வந்தேன். என்ன சந்தோஷமானது. இது யாருக்கு சக்தி? உங்க ஆத்துக்காருக்கு. கணவன் இருந்தால் நமக்கு அவ்வளோ பவர். என்னென்ன கிடைக்கும்? மாங்கல்யம் கிடைக்கும், குங்குமம் கிடைக்கும், அழியாத சின்னங்கள் நம்மளிடம் இருக்கும். அடுத்ததாக இந்து தர்ம பிரகாரம் இதுல என்ன அப்படின்னா, இந்த காரடியான் நோன்பு இந்தியாவில, தமிழ்நாட்டுல தென்னக பகுதியில அதிகம். அதனால ஆன்மீக நேயர்கள் எல்லோரும் இந்த காரடியான் நோன்புல சிறப்பா குழந்தைகளுக்கு கூட அந்த சரடு கட்டிக்க சொல்லுவா. ஏன் தெரியுமா? அவளுக்கு அந்த மாங்கல்ய தோஷம் கூட அந்த பிற்காலத்துல வரக்கூடாது என்பதற்காக அம்பாள் சின்ன வயசுலயே அவளுக்கு கொடுக்குறாள். வரலட்சுமி விரதம் வேற, காரடியான் நோன்பு வேற. காரடியான் நோன்பு கழுத்துல தான் கட்டிப்பா, கையில கட்டிக்க மாட்டான். காரடியான் நோன்பு கழுத்துல கட்டிக்கணும், என்ன சக்தி அதிகம். வரலட்சுமி கையில கட்டிப்பா. ஏன் கழுத்துல கட்டிக்கிறதுன்னா, இந்த ஹிருதய பகுதியில சுவாமி இங்க இருக்கார். சுவாமிகிட்ட ஆத்மார்த்தமா கேட்பா, கல்யாணம் ஆகாத கொஞ்சம் நல்ல ஒரு புருஷன் வரணும், நல்ல ஒரு கல்யாணம் ஆகணும், குழந்தை பிறக்காதான் எனக்கு நல்லபடியா ஒரு குழந்தை பிறக்கணும், என் ஆத்துக்கார் நல்ல அரோக திரகாத்திரமா இருக்கணும், எங்க குடும்பத்துல எந்த ஒரு சண்டையும் வரக்கூடாது, சகோதரர்கள்லாம் நல்லா இருக்கணும் அப்படின்னு ஆனந்த கோலாகலத்துடன் கொண்டாடக்கூடிய இந்த காரடியான் நோம்புல எல்லாரும் ஓர் அடையும் உருகாத வெண்ணையும் ஓர் அடையும் உனக்கு நான் தருவேன், என் கணவன் என்னை விட்டு பிரியாதிருக்க எனக்கு அருள் வேண்டும் என்று அம்பாளை பிரார்த்தித்து எல்லோரும் தீர்க்க சமுலியா இருக்க அம்பாளை பிரார்த்திக்கிறேன். சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வாப்த சாதகே சரண்யே திரம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. காரடியான் நோம்பானது சரியாக 14/3/2026 வெள்ளிக்கிழமை சாயங்காலம் 9 மணிக்கு மேல் 10 மணிக்குள்ளாக மாங்கல்யம் பண்ணிக்கலாம். மாசியும் பங்குனியும் சேருகின்ற நேரமாக இருக்கக்கூடியது. அந்த நேரத்துல செஞ்சோம்னா அவ்வளோ மங்களகரமாக சுவாமி நமக்கு அனுகிரகம் பண்ணார். யாரும் மறந்துடாதீங்கோ. காரடியான் நோன்பு கொண்டாடி ஆனந்தமா தீர்க்க சமுலா இருக்க எம்பெருமானை பிரார்த்திக்கிறேன். ஓம் நம சிவாய.